சிவன் கிச்சனில் இப்போது டீ போட போகிறோம். நான் இதில் 300 அளவு பால் ஊற்றி வச்சுட்டேன், தண்ணி ஊற்றாமல். இப்போது இதில் இந்த பாத்திரத்தில் டீ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெறும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. டீக்கு ஏலக்காய் போட்டுடலாம், ஒரே ஒரு ஏலக்காய். சின்ன ஸ்பூன் தான் இது, அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டேன். இப்போ நல்லா ஃபில்ட்ரு ஆகட்டும். பால் இந்தமாரி கொதித்து இறக்கி வச்சிட்டோம் பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன், நல்லா காயட்டும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ டிகாஷன் நல்லா கொதிச்சிருச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்கள், ரெட்டாக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலுக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் வடிகட்டிடலாம். பாலை எடுத்து ஃபஸ்ட்டு வடிகட்டியாச்சு. அடுத்தது ஏலக்காய் போட்டேன். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டீ. இப்போ சுகர் போட்டுட்டு நான் கப்பில் ஊற்றி வைக்கிறேன். மார்னிங் சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு. இதுமாரி போட்டு குடிச்சு பாருங்கள். ஏலக்காய் போட்டோன்னே தலைவலி எது இருந்தாலும் போயிடும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி பிடிச்சிருக்கும் ரொம்ப. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. என் வீடியோ பார்த்துட்டு பார்க்குறவங்களுக்கும் நன்றி. என் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. டீ இந்த மாதிரி போட்டு பாருங்கள்.